உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரெண்டு பேரையும் முதல்ல உள்ள கூப்பிடு. இசக்கி வாடி. மா உள்ள வாமா. அவ இன்னும் உடுப்பு கூட மாத்தல. உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். கனி இசக்கிய பார்க்க துடிச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா உள்ள வாங்க போலாம். நில்லுங்க. அதான் இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல, நாய் போச்சு இல்ல. அப்படியே இருந்துட்டு போட்டான். வந்தவங்களை அப்படியே திரும்பி போ சொல்லு. ரெண்டு பேரும் போய் அவன. இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்காவ? டேய், கனி வயசுக்கு வந்திருக்காடா. விசேஷ வீட்டுக்கு கூட அவங்க வரக்கூடாதா என்ன? நான் செத்தா கூட என் மூஞ்சிலே முடிக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லி அனுப்பியாச்சுல. அவங்க வீட்டுக்கார அடிச்சா என் மரியாதை கட்டுப்படன்னு ஊர் முன்னாடி சொன்னாலா? அப்புறம் என்னத்துக்கு வந்தா இங்க? போ சொல்லு அவங்கள. கிளை, நான் என்ன உன்னைய பார்க்கவா வந்தேன்? இல்ல உன் வீட்டுல விருந்தாட வந்தனா? கனி என் மருமகளை, அவளை பார்க்க தான் வந்தேன். பச்சை தண்ணி கூட உன் வீட்டுல நான் குடிக்கல. அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிடுதோம். போதுமா? எதுக்கு? என் தங்கச்சி என்ன ஆள் இல்லாத அனாதை நினைச்சுட்டீங்களா? இல்ல நாங்க தான் நாதி எடுத்து போய் நிக்கோமா? இல்லாதவங்க தான். ஆனா இருக்கிறத வச்சு எங்களால சிறப்பா செஞ்சுக்க முடியும். இங்க வந்து யாரும் அவங்க பணத்திமுறை காட்ட தேவையில்ல. கிளம்பி போ சொல்லுங்க. பணத்திமிரா? என்னல சொல்லுத? அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேளு. அந்த ஆள் என்ன பெரிய இவர் மாதிரி பேசுதாவ? நாங்க என்ன எங்க செய்முறை செய்ய ஆள் இல்லாம பக்கத்து போய் நிக்கோமா? இல்ல நல்லது கேட்டதுக்கு இங்க ஏன்னு கேட்க ஆள் இல்லாம நிக்கோமா? கிளை, அப்படி எல்லாம் யாரு இல்ல சொன்னா? ஏன் உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லி அனுப்பலையாத? இல்ல எதுவுமே தெரியாத மாதிரி வந்து இங்க மறைச்சிட்டு நிக்கியா? ஐயோ அண்ணன், அவர் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலன்னு. பாத்தியா? அவங்க மாமனார சொன்னவனே வக்காலத்துக்கு வந்து நிக்கா. எப்படி ட்ரைனிங்? புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டாளா, மாமனாரையும் விட்டு கொடுக்க மாட்டாளா? என்கிட்ட சொன்னார, நாட்டுக்கு சாரா மாதிரி சொன்னார்ல. எதுக்கு அதெல்லாம்? செய்முறை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆள் இருக்கு, நல்லது கெட்டது செய்யறதுக்கு இங்க ஆள் இருக்கு. நீங்க வந்துதான் செஞ்சு கிழிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. உங்க வீட்டு ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே கிளம்புங்க. நீங்க வந்து ஒன்னும் இங்க எதுவும் செய்ய தேவையில்லை. அப்படியே பேசினாலும் அது அவரோட மனசுடா. அம்மா மனசை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரிய தேவையில்ல. இவங்களெல்லாம் நம்பி நம்பி தானே நாசமா போய் நிக்க. உன் அப்பா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இரும்ப காய்ச்சி இதயத்துல ஊத்துன மாதிரில இருக்கு. இங்க பாருங்க, உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா அப்படியே கிளம்பி போயிடுங்க. இல்ல இங்க எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிப்போயிட. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே விடுனே, தங்கச்சியை பார்த்துட்டு போட்டும்னே. ஏலே, நீங்க என்னல நீங்க என்னல பேசிய? வாய மூடுங்களே. அவங்க என் அத்தையும் கிடையாது, அவன் என் தங்கச்சியும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அவங்க சவுந்தர பாண்டியோடைய சம்சாரம், அவங்க சவுந்தர பாண்டியோடைய மருமகளும். அந்த வீட்டுல இருந்து வந்து இங்க யாரும் உள்ள ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. மீறி யாராச்சும் உள்ள வர பாத்திய? ஏல ஏல சம்மா, அண்ணே, என் வார்த்தைய மீறி யாராச்சும் உள்ள காலடி எடுத்து வச்சா நிச்சயம் இங்க ஒரு கொலை விழும். என்ன தலையே முழுகிட்டியா அண்ணன்? இளைய ரத்னா, சொல்லுல
அவதான் என்னைய இந்த குடும்பத்தையும் தலைமுழுகிட்டு போனவதான். இனி அவ இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல. சண்முகம் வேணாப்பா, ரத்த பந்தம் என்னைக்கு இருந்தாலும் விட்டு போகாதுப்பா. நல்லது நடக்கிற வீடு, இப்படி கூட பிறந்தவள வாசல்லே நிக்க வச்சு அளவிடாதப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உள்ள விடுப்பா. என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்ல. எவனும் வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேசாம போயிடல. அப்படிதானால அத்த விட்டுட்டால சரியில்ல, இப்படியே இருந்துட்டு போகட்டும். நெஞ்சு நிறைய பாசத்தோட ஓடி வந்தவல்லனா வாசலோட துரத்தி விடுறல, நடக்கட்டும்ல, நல்லா நடக்கட்டும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுதேன், இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது, பாத்துக்கோ. சும்மா விடாது. அண்ணே, அத்தை வயல சாபம் வாங்கணுமா அண்ணே? பேச மாட்டான்டி, அவன் பேசவே வேண்டாம். ஏற்கனவே பேசின பேச்சுல எங்க நெஞ்செல்லாம் ரணமாகி கிடக்கு. இது பாருல சம்முவா, நான் இப்ப போவதேன், ஆனா நான் திரும்ப வரவே மாட்டேன். சத்தியமா வர மாட்டல. அத்தை, நீயா வந்து என் வீட்டுக்கு வா அத்தன்னு சொல்லி என் கைய பிடிச்சு அழைச்சாலும் நான் உன் வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேல. சத்தியமா நான் வரவே மாட்டேன். அத்தை, கனி பாவத்தை. அதுதான் அவனுக்கு புரியலையேடி. அடிக்காத குறையா தருத்துறானே. வேணாமட்டி, நாம போயிருவோம். இல்லாத காலத்துலதான் ஒருத்தரோட அருமை அவனுக்கு தெரியும். அப்ப நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தாண்டி அசிங்கம். வா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, அம்மா எங்க? சொல்லாத, தூங்கிட்டேன்னு சொல்லு. ஃப்ரெண்ட், அது அம்மா. என்ன ஃப்ரெண்ட், உங்க அம்மா தூங்கிட்டேன்னு சொல்ல சொன்னாங்களா? ஆமா ஃப்ரெண்ட், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட், நீங்க நைட்டு தானே தூங்குவீங்க, உங்க அம்மா அப்படி டேலியே தூங்குறாங்க. ஆமா ஃப்ரெண்ட், நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி சரி சரி, போன் அம்மாட்ட கொடுங்க. ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்றியடி நீ. ஹலோ, என்ன பாரதி, கண்ணு ரெண்டும் நல்ல பிரைட்டா இருக்கே. எனக்கு இங்க இருந்து அப்படியே தெரியுது. என்கிட்ட தூக்கத்தில் இருக்கிற மாதிரிலாம் நடிச்சு உங்க எனர்ஜியை சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க தூங்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? சும்மாதான், எப்பவும் போல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். அது எப்படி ஆதி? இவ்ளோ நடந்தப்புறமும் எதுவுமே நடக்காத மாதிரி உங்களால பேச முடியுது? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? குட் கொஸ்டின் பாரதி, ஆனா இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். சரி, நானே சொல்றேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூடவும் தமிழ் கூடவும் சந்தோஷமா வாழணும். ஆதி, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பாரதி, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேறீங்க, நான் நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்னதான் பாரதி முடிவு? அதனால்தான் இந்த முடிவை சாமி கிட்ட விட்டுலான்னு இருக்கேன். அது யாரு பாரதி, புதுசா நமக்குள்ள, அதுவும் உங்களுக்காக முடிவெடுக்க? ஆதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே, நானும் சீரியஸாவே கேட்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து சாமி கிட்ட பூ போட்டு கேட்க போறேன். பாரதி, இதெல்லாம் சைல்டிஷா இருக்குன்னு உங்களுக்கே தெரியலையா? இதுல முடிவு எடுக்க வேண்டியது நாம. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல பாரதி. எங்கேயோ இருந்தா நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணமே அந்த சாமியோட பிளான் தான். அதை புரிஞ்சுக்காம குழம்பி போய் மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. பாரதி,
முதல்ல உங்களை பத்தி நீங்களே அப்படி தப்பா நினைக்கிறத விடுங்க. எனக்கு நடந்த எந்த விஷயத்துக்கும் நீங்க காரணம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க பாரதி, இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா உங்களை விட அதிகமா பாதிக்கப்பட போறது நான் தான். பாரதி, எனக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப என்ன, உங்களுக்கு பூ போட்டு பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி, போட்டு பாருங்க. ஆனா கடவுள் கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் பதில் சொல்லுவார். ஆதி, கொஞ்சம் சீரியஸா பேசுறீங்களா? பாரதி, நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஒன்னு சேரணுங்கிறத உங்களையும் என்னையும் தாண்டி நமக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி முடிவு பண்றதான் நான் நம்புறேன். நீங்களோ நானோ இல்ல வேற யாரு நினைச்சாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு கடவுள்கிட்ட பூ போட்டு கேட்கறது தான் நிம்மதினா நீங்க தாராளமா கேளுங்க. ஆனா முடிவு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போலயே. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல, வேண்டாம். டேப்லெட் போட்டாலே சரியாயிடும். டேப்லெட்டும் குடிக்க தண்ணியும் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? பாரதி, சாப்பிட்டீங்களா? ம்ஹும். இல்ல, அத்தை அவசரத்துல எதுவும் சமைக்காம போயிட்டாங்க. ஆதி, என்னங்க நீங்க சாப்பிடாம எப்படி டேப்லெட் போட முடியும்? சரி இருங்க, நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேப்லெட் போட்டுக்கலாம். ஆதி, இருங்க, என்ன பண்றீங்க? இல்ல ஆதி, தமிழும் இன்னும் எதுவுமே சாப்பிடல. ஃப்ரெண்ட், நீங்களும் எதுவுமே சாப்பிடலையா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன ஃப்ரெண்ட், சமைக்க போலாமா? ஓகே ஃப்ரெண்ட், நான் ரெடி. பாரதி, என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நான் போய் கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல ஆதி, எனக்கு இப்படி படுத்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஆதி, நானும் கிச்சனுக்கு வரேனே ப்ளீஸ். அம்மாவையும் கூட்டிட்டு போலாமா? போலாம் ஃப்ரெண்ட். வாங்க. பாரதி, என்ன பாரதி? இல்ல, நான் நடந்து வந்துருவேன். ஏன் பாரதி, நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன பிடிச்சுக்கோங்க, என் கூட மெதுவா வாங்க. இந்த சேர்ல உட்காருங்க. இல்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரி. ஃப்ரெண்ட், என்ன பண்றதுன்னு தெரியலையா? பாட்டி சமையல் பொருள் எல்லாம் அந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்காங்க. தாத்தாக்கு போடுற சுக்கு காஃபி கூட அங்கதான் இருக்கு. ஓ, குடிங்க. என்ன பாரதி, குடிக்காம கையிலேயே வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குடிங்க. சுக்கு காப்பியை குடிச்சதும் உங்களுக்கு யானை பலம் வரும். ஏன்னா காஃபியோட நான் என் அன்பையும் போட்டிருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
டேய் கதிர, என்னன்னா வீடியோலே 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நேத்து நைட்டு தான் அப்லோட் பண்ணிருக்காங்க தெரியுமா? மா, ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்படியா? ஆமாமா. அது மட்டும் இல்லாத ஒர்க் அண்ட் ஃபேமிலி பேலன்ஸ்னு போட்டு எல்லா லேடிஸும் பாராட்டிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துல வைரல் ஆயிடுச்சத்த. நான் இந்திரா பேசினப்பவே நினைச்சேன், இந்த மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லி தரணும். இவ எல்லாத்தையும் இவ்வளவு நல்லா சொல்றாளேன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சுபாத்த பேசுறது போட்டு காட்டு. இல்ல இல்ல அது இல்ல. சுபாக்க வீடியோ இருக்கு. நான் சொன்ன மீனிங்கே வேற. ஜெயா, ரொம்ப ஒரு நிமிஷம் எந்திரியே. இத பாக்க சூப்பரா. என்னங்க? எந்திரிச்சு இங்க வாயேன். ம். எல்லாரும் எந்திரிக்கலாம். என்னங்க? என்னதுப்பா? என்னங்க? என்ன பண்றீங்க? என்னங்க இது? செயினா? ஆமா, புதுசா உள்ள இருந்துச்சுல்ல. நம்ம வீட்டு பொண்ணு இந்திரா பேசுனத ஊரே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு ஊரே கொண்டாடுது, நாம கொண்டாட வேணாமா? அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. பா, என்னப்பா இதெல்லாம்? மாமா எதுக்கு மாமா இதெல்லாம்? பரவாயில்ல. சும்மா இந்திரா. சும்மா இந்திரா, ஏன் இப்படிலாம் பேசுற? மாமா சரியா தான் செஞ்சிருக்காரு. நல்ல விஷயம் தாங்க. பாராட்ட வேண்டியத பாராட்டி தான் ஆகணும். இந்திரா, நீ அன்னைக்கு பேசினதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். உங்க மாமா கொடுக்கறத நீ சந்தோஷமா வாங்கிக்க. அத்தை என்னத்த சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல அத்தை. இப்போ இந்த வீடியோ இப்படிலாம் வைரல் ஆனது கூட எனக்கு பெருசா சந்தோஷமே இல்ல அத்தை. நீங்க சொன்னதா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க கொடுங்க. நீ தான் கொடுக்கற. ஏங்க நீங்களே கொடுங்க. இல்ல ஜெயா, நீங்க நீ கொடுங்க. உன் கையாலேயே போட்டு கொடு. சரிங்க. சூப்பர்ப்பா. ஏய் இந்திரா, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, எழுந்துரு. நல்லா இரு. நீ நல்லா பேசுன. ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தலை வலிக்குது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மடி, ரொம்ப நேரமா நின்னு எதையோ யோசிச்சிட்டே இருக்கியே, அப்படி என்னமா யோசனை? மாமா என்னந்திரா? எல்லாரும் சாப்பிடுறதையே பார்த்துட்டு இருக்க, இல்ல இதுல ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கியா? அதானே நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க. என்னன்னு தான் சொல்ல கேட்போம். அது ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது சில பேர் தானா திருந்துவாங்க, இல்ல யாராவது அட்வைஸ் பண்ணா திருந்துவாங்க. ஆனா சில ஜென்மங்களை என்ன செஞ்சாலும் திருத்தவே முடியாது. அதான் அதெல்லாம் எப்படிரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், யாரு சொல்ற நீ? எதையும் தெளிவா பேச மாட்டியா நீ? ஐயோ ஐயோ அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. சாப்பிடும்போது நம்ம டென்ஷன் ஆக கூடாது இல்ல? என்ன பேசுற? சம்பந்தமே இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. என்ன விஷயம் இந்திரா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க.
என்ன கதிர் மாமா, புதுசா துப்பாக்கியெல்லாம் வாங்கிருக்கீங்க போல இருக்கே. கண்ணா, டேய் என்னடா? என்ன துப்பாக்கியா? எதுக்கு கதிர்? துப்பாக்கி வாங்கிருக்கியா? என்னடா சொல்லவே இல்ல? அக்கா, நீ இப்படி டென்ஷன் ஆகாதக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ சொல்லு கதிர். ஆமாமா, நம்ம ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருக்கேன். என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க. நம்மள மாதிரி பிரஸ்டீஜ் ஃபேமிலியில கன்னு வச்சுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். அம்மா, நான் ஒன்றும் இதை சாதாரணமாலாம் வாங்கல. அஃபிஷியலா ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுல என்னமா இருக்கு? இருந்தாலும் நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? அக்கா, என்னக்கா? நம்ம வீட்ல எப்ப என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. கதிர் புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ணிருக்கான். நீ அவனை பாராட்டாம இப்படி பயப்படுறியேக்கா. இந்திரா தான் கேக்குறானா, நீயும் என்னக்கா? அப்போ துப்பாக்கி வச்சிருக்கிறது லீகல் தானா கதிர்? ஆமா, நீ லீகல் தான். நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணி தான் அந்த கன்னே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனேப்பா. சொல்லுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிவகாமி, கொஞ்சம் நார்மல் ஆயிரேன், பழையபடி பேசேன். எதை பேச சொல்ற? நீயும் புருஷனும் சேர்ந்து கோட்டை விட்டதை பேச சொல்றியா? இல்ல அந்த கஸ்தூரி கிட்ட பட்ட அசிங்கத்தை பத்தி பேச சொல்றியா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? இப்ப நீ கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ பெருசா தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாரு, நீ ரொம்ப பதட்டத்துல இருக்க. அதனாலதான் உனக்கு அப்படியெல்லாம் தோணுது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, எந்த தப்பும் நடக்காது. இங்க பாரு, இதுக்குள்ள வெறும் பேப்பர் தான் இருக்கு. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? நமக்காக அவன் சொன்ன இடத்துல அவன் காத்துக்கிட்டு இருப்பான். நாமளும் அவன் சொன்ன இடத்துல அங்க வந்து இறங்குவோம். அப்ப அந்த ஹர்ஷத் அந்த வீடியோ எடுத்த பரதேசிக்கு குறி பார்த்து வச்சிருப்பான். நான் ப்ளூடூத்ல ஏற்கனவே கால் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அவன் என்னோட வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அவன் சொன்ன மாதிரியே அந்த பணத்தை அவன்கிட்ட போய் கொடுப்பேன். அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த பரதேசி பேக்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்சு நம்மளை பார்ப்பான். நான் அவனை சுடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனை சுற்றுவான். ஷூட்! அந்த நாய் அங்கேயே விழுந்து செத்து போயிடும். தொங்க நான் கொடுக்க என்கிட்டயே வாடா, சம்பேஸ்தாண்டா. சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. தூக்குங்கடா. அடுத்த நிமிஷமே அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போய் எங்கேயாவது புதைச்சிருவாங்க. அப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். ஏய், இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். எதுவுமே தப்பாகாது.
எனக்கு இவனை விட அந்த கஸ்தூரி தான் மண்டையில ஓடிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ வீட்ல இருக்கால்ல, அவளை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். தெரியாத ஒருத்தனை முதல்ல முடிச்சிருவோம். அதான் சொல்றேன்ல, நீ பேசாம இரு, நானே பாத்துக்கிறேன். இந்த வாட்டி நானே களத்துல இறங்கியிருக்கேன். அனன்யா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அன்னைக்கே சொன்னதுதான், வலுக்கட்டாயமா உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுமா. எல்லாம் நல்லா தான் பாட்டி இருக்கும். உங்களுக்கு தான் மூத்த பேத்தியும் மருமகளும் வந்த உடனே அம்மாவும் நானும் செல்லா காசாயிட்டோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்படி என்ன தாண்டி அந்த கார்த்திக்கு மாய மந்திரம் பண்ணி நீ சொல்றது எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கேட்க வைக்கிற? அந்த வித்தையை யார்கிட்ட கத்துக்கிட்ட? வேற யார்கிட்ட? இவளோட அம்மா கிட்டதான். அவதான் ஒரு ஆம்பளைய எப்படி வளைச்சு போட்டு நினைச்சது சாதிக்கலான்னு இவளுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. என்ன பெத்த அம்மாவுக்கும் அது தெரியாது. அதனால அது எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குடும்பம் என்ன இவ குடும்பம் மாதிரி கேடு கேட்ட குடும்பமா? அடச்சி, வாய் மூடுங்க. விட்டா ரெண்டு பேரும் என்ன ஓவரா பேசிட்டே போறீங்க. என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பேச உங்க ரெண்டு பேருக்கும் எந்த அருகதையும் இல்ல. யார் நீங்க? யார் நீங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு? என் புருஷனையும் என் மாமியாரையும் தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை இல்ல. இனிமே இந்த மாதிரி என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வயசானவங்கிற மரியாதையும் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடி சொன்ன? உன்னை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு அருகது இல்லையா? எங்க கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு என்ன? உன்னோட கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு என்ன? நீ பிச்சைக்காரிடி. உண்மைய சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் நேர்மையா நியாயமா எனக்கு சரிசமமான அந்தஸ்தோட இருக்கிற இந்த குடும்பத்துக்கு ஊரறிய உலகறிய என் பொண்ணை கட்டி கொடுத்து சம்மந்தி ஆயிருக்கேன்டி. நீ அப்படியா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டு ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி திருட்டுத்தனமா கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அதே ரூட்ல ஸ்கெட்ச் வேற போட்டு இப்ப உன் குடும்பத்தையே இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க. அத சொல்லி காட்டினா நாங்க அருகதை இல்லாதவங்களா? வேண்டாம், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல என்ன வம்பிழுத்தீங்க, நான் உங்ககிட்ட பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். என்னடி பேசுவ? பேசுடி, பேசுடி பாக்கலாம். உங்கள தீபா, வேலை வெட்டி இல்லாதவங்க கிட்ட பேசி ஆக போறது ஒண்ணும் இல்ல. சாக்கடை மேல கல் எடுத்து போட்டா அது நம்ம மேலதான் தெரிக்கும். நம்ம வேலையை பார்க்கலாம் வா. ஹே மீனாட்சி, யார பாத்துடி இப்ப சாக்கடைன்னு சொன்ன? நான் பொதுவா தான் சொன்னேன், நீங்க அதுக்கு கோவப்படுறீங்க. நீங்க சாக்கடையா என்ன? ஹே, நான் ஏன்டி சாக்கடையாகிறேன்? அப்போ உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. கோவப்படாம போய் உங்களோட வேலையை போய் பாருங்க. தீபா வா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது என்ன கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு?
என்னங்க? சார், இத நீங்க எழுதுனதா சார்? என்ன மன்னிச்சிட்டீங்களா சார்? சிரிக்காதீங்க சார், உண்மையை சொல்லுங்க சார். உண்மையாவே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? இந்த ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதான்னு நான் எவ்வளவு நாள் எங்க இருக்கேன்னு தெரியுமா சார்? சரி, அதை விடுங்க. இத்தனை நாளா நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களான்னு நான் ஏங்கிட்டே இருந்தேன் சார். சார், இது எனக்காகவா இல்ல என்னோட அப்பாவோட நிலைமையை நினைச்சு என்ன மன்னிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு இது காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா சார். கொஞ்சம் இருங்க. இதுதான் காரணம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரிம்மா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். நான் இங்கேயே இருக்கேன்மா. அது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரொம்ப சந்தோஷம் மாறி. ராடி எப்படி போகுது பாரு. பெரும் கேடி. எப்படி கட்சியை விட்டு கட்சி தாவிடுச்சு பாத்தீங்களா? சரியான ஃப்ராடு. இருக்காது, சும்மா தமாசு. இப்ப வந்துடுறேம்மா. ஸ்ரீஜா, நான் மட்டும் உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் அத்தை உன்னை கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருப்பாங்க. ஆமாக்கா, அதான் நடந்திருக்கும். இத பாரு ஸ்ரீஜா, நீ பண்றது மிகப்பெரிய பாவம். நீ அம்மாவாக போற இந்த குடும்பத்து வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு ஒரு குடும்பத்தையே நீ ஏமாத்திட்டு இருக்க. இது பெரிய தப்பு. உன் கழுத்துல தாலி கட்டின புருஷனை ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் குழந்தை விஷயத்துல பண்றது மகா பாவம். அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்காது. தயவு செஞ்சு இந்த பொய்ய மறைக்காத. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடு. அக்கா, நான் அதை எப்படிக்கா சொல்றது? எனக்கு பயமா இருக்குக்கா. பொய் சொல்றதுக்கு பயமா இல்ல, உண்மையை சொல்றதுக்கு பயமா? இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே பயந்துகிட்டு இருப்ப? அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்க்கா, அப்புறமா நான் உண்மையை சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் எல்லாம் இல்ல,
அப்புறம் டெலிவரி டேட் வந்துரும். வளகாப்புல வச்சே நீ உண்மைய சொல்லணும். அக்கா, நான் உண்மையை சொன்னா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கக்கா. அதுக்காக போய் சொல்லி ஏமாத்த போறியா? காலனில இருக்கிற ஸ்ரீஜா குழந்தை பெத்து கொடுத்தா அத உன்னோட குழந்தைன்னு சொல்ல போறியா? இல்லக்கா, அதெல்லாம் இல்ல. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீ வளகாப்புல சொல்ற, இல்லனா நானே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயோ இல்லக்கா, நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த தடவை என் மூளைய நான் ஷார்ப்பாக்க போறேன். கொஞ்ச நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல. கடைசி நேரத்துல ஒரே வெட்டுதான். மாறி அப்படியே துண்டாயிடணும். மாரிக்கு குழந்தை பொறக்கவே பொறக்காது. மாரியும் பொறக்க போற தேவியும் கண்டிப்பா சாகத்தான் போறாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். ஓகே ஆண்டி, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஜெயில இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என் அக்கா ஜாஸ்மினோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு ஆண்டி. நீங்க ஏதாவது பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணுவேன். மரியா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து உன்னை நான் முதல்ல வெளியில கொண்டு வரணும். நாம இந்த தடவை நிதானமா நின்னு அடிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? சரிம்மா, நான் வரேன். வா பாண்டி. நானும் வரேன் அழகு தேவதை. அங்கிள், என்ன சொல்லு? அங்கிள், அந்த ஸ்ரீஜா இருக்கல்ல, அந்த பச்சோத்தியை பத்தி என்கிட்ட பேசாத. அவ ஒரு நம்பிக்கை துரோகி. மகளே மகளேன்னு அவ மேல எவ்வளவு அன்பா இருந்த தெரியுமா? ஆனா அந்த மாரியோட சேர்த்துக்கிட்டு அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக சிஸ்டர் அவளை மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஸ்ரீஜா மாறி கூட சேரவே இல்ல அங்கிள். சூழ்நிலைய மாறி அவளுக்கு சாதகமாக்கி ஸ்ரீஜாவை பொய் சொல்ல வச்சுட்டா. ஸ்ரீஜாவ பொய் சொல்ல வச்சுட்டாளா? என்ன சொல்ற பியூட்டி குவீன்? என்ன சூழ்நிலை? மாறி எப்படி அத அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா? எனக்கு ஒண்ணும் புரியல பியூட்டி. மாறி, சூர்யா, ஹாசினி இவங்க 3 பேர் விஷயத்துல நடந்தது எல்லாமே அவங்க பிளான் படி நடந்துச்சு. ஆனா ஸ்ரீஜா கர்ப்பமா இல்லன்னு நான் சொன்னது அவங்க பிளான்லயே இல்ல அங்கிள். என்ன ஜூனியர், நிஜமாவா சொல்ற? ஆமா அங்கிள், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஸ்ரீஜா உண்மையாவே கர்ப்பம் கிடையாது. கர்ப்பம் கிடையாதா? நான் என் கண்ணால பார்த்தேன் அங்கிள். ஸ்ரீஜா வயித்துல பேட வச்சுதான் குழந்தைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மாறி ஸ்ரீஜாவை பொய் சொல்ல வச்சுட்டா. ஆஹா, எதிரியா இருக்க மாரிய கூட நம்பலாம், ஆனா ஸ்ரீஜா துரோகி. அவ நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருவா. அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நேரம் பார்த்து ஆன்டி கிட்ட இந்த ஸ்ரீஜாவை பத்தி சொல்லிடுங்க. ஐயோ, ஸ்ரீஜா வயித்துல இருக்கிற குழந்தை தான் அவங்க உயிரை காப்பாத்தும்னு சிஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்ப இல்ல. அந்த குழந்தைய பொய்ன்னு தெரிஞ்சா சிஸ்டர் உயிருக்கு இதனாலேயே ஆபத்து வந்துருமே ஜூனியர் பியூட்டி. அதனாலதான் அங்கிள் நான் உங்ககிட்ட நேரம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். எங்கத்த நேரத்தை பார்த்து சொல்றது? சரி, நேரம் வரும்போது பொறுமையா உண்மையை சொல்றேன். என்ன? நீ கொஞ்சம் பத்திரமா இரு ஜூனியர் பியூட்டி. கவலைப்படாத. சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நான் அரிசியை உளுந்தையும் எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டுமா? எங்கடி போய் அரைச்சிட்டு வருவ? பக்கத்துல இருக்கிற மாவு மில்ல தான். அங்கதான் நிறைய பேர் அரைக்கிறாங்களே.
வெளியில எல்லாம் கொடுத்து அரைச்சா டேஸ்ட் மாறிடுமா? நாம வீட்ல தான் அரைக்கணும். அம்மா, நம்ம வீட்ல தான் கரண்ட் இல்லையே, எப்படி அரைக்கலாம்னு சொல்ற? கிரைண்டர் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுக்கு கரண்ட் வேணும்ல. எதுவுமே இல்லையே நம்ம வீட்ல தான். கிரைண்டர்ல அரைக்கலனா என்னம்மா? நம்ம வீட்ல தான் ஆட்டுக்கல் இருக்குல்ல, அதுல அரைக்கலாம். என்ன? அதுல சூப் வச்சு தானமா குடிப்பாங்க. அதுல எப்படிமா இட்லி மாவு அரைப்பாங்க? ஏய், நான் சொன்னது ஆட்டுக்கால் இல்லடி, ஆட்டுக்கல்லு. ஓ, இந்த மாதிரி கிரைண்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல மாவாட்டி தான் இட்லி தோசை எல்லாம் சுட்டாங்க. அப்படியா? அந்த ஆட்டுக்கல்லு எங்கம்மா இருக்கு? எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கே. நம்ம வீட்லயே ஒரு ஆட்டுக்கல் இருக்குடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதுல மாவாட்டி தான் இட்லி அவிச்சேன். மா, நீ சொல்ற ஆட்டுக்கல்ல நான் இது வரைக்கும் கண்ணுல பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தது இல்லம்மா. நான் கூட பார்க்கலையேம்மா. சரி சரி, என் கூட வாங்க, நான் காட்டுறேன். வாங்க. எங்கம்மா? துர்கா, அந்த கடப்பாரை எடு. இங்கதான் எங்கேயோ இருந்தது. இந்த இடத்துலதான் அப்படியே புதைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கம்மா? கல்லே இல்ல. இங்கதான் எங்கேயோ இருந்துச்சுமா. யமுனா, அந்த இடத்துல தோண்டி பாரு. ஒருவேளை அப்படியே புதைஞ்சிருக்குமோ என்னமோ. எங்கம்மா? நல்லா தோண்டி பாருமா, அப்பதானே தெரியும். மண் மூடி இருக்குமா. இந்த சைடு வா. இந்த சைடா? இங்கேயா? இங்க தோண்டி பாரு. முன்னாடி போக்கா. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமா வந்து தோண்டு. இப்படி வா. இல்லடி, அங்க இருக்க வாய்ப்பு இல்ல. இங்க பாரு. பாத்துமா, கால் பாத்து. சக்தி, நீ இப்படி வா. இல்லம்மா. எங்க? இந்த பக்கமா வந்து தோண்டு. தள்ளிக்கா. இங்கதான் எங்கேயோ கிடந்தது. எங்களுக்கு தெரியாம புதையல் ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கியாமா? ஆமா, புதையல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கேன். தோண்டடி சீக்கிரமா. இவ ஒருத்தி, நானே காணுமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், இரு யமுனா. அம்மா, அங்கதான் தோண்டு. எடு எடு, இது எல்லாத்தையும் எடுத்து அங்க போடு. சத்தம் கேக்குது பாரு, அங்கதான் இருக்கு. ஏய், பொறுமையாடி, ஆட்டுக்களை உடைச்சிடாதீங்க. அம்மா, இதை ஏமா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்க? எதனா சாமிக்கு வேண்டுதல என்ன? நான் புதைச்செல்லாம் ஒண்ணு வைக்கலடி, அப்படியே அதை பயன்படுத்தாமலே விட்டதுனால மண்ணு மூடிக்குச்சு. அதான். இப்ப என்னம்மா பண்றது? எல்லாருமா சேர்ந்து எப்படியாச்சும் அந்த கல்லை வெளியில எடுக்கணும். இன்னைக்கு நம்ம இதுலதான் மாவு அரைக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா? இதெல்லாம் தோண்டி எடுக்கிறது நடக்கிற காரியமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ நவுரு. ஏய் துர்கா, திடீர்னு என்னடி சூப்பர் ஹீரோ மாதிரி பவர் காட்டுற? அது ஒண்ணும் இல்லக்கா, அந்த நீதிமணியை நினைச்சு ஒரு போடு போட்டேன். அவ்வளவுதான். இத வெளியில எடுக்கணும். என்னால முடியலமா. நீங்க 3 பேரும் சேர்ந்து ஆட்டுக்களை வெளியில எடுத்துருங்க. என்னது? வெளியே எடுக்கணுமா? அதுக்கெல்லாம் பாகுபலி பிரபாஸ் தான் வரணும். அவரால மட்டும் தான் எடுக்க முடியும். அதான் வந்துட்டேன்ல. இதோ சக்தியோட ஹீரோ வந்துட்டாருல. என்ன பண்ணணும்? என்னோட பவரை காமிச்சு இத வெளியே தூக்குட்டா? வேணாம் தம்பி, உங்க ஒருத்தரால இதை தூக்க முடியாது. என்னமா சொல்றீங்க? என்னால முடியும், நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க.
ஐயோ பாத்து வெற்றி பார்த்து வெற்றி. வெற்றி பார்த்து வெற்றி. பாத்து. ரொம்ப நன்றி தம்பி. ஆட என்னமா வெற்றி. நீங்க? உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்த? ஆ? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது வெற்றி? ஏன் சக்திக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலனா எப்படி? மாம்ஸ் நாங்களும் இருக்கோம். மறந்துட்டேன். சரி ஆரம்பிப்போமா? நீங்க மட்டும் மறக்கல, எங்க சக்தி அக்காவும் மறந்துட்டா. அம்மா ஆட்டுக்கல்ல எடுத்துட்டு வந்துட்டோம். குழவிக்கல்ல எங்க? அது அந்த மூலையில இருக்கும் பாரு. துர்கா போய் எடுத்துட்டு வா. ஏய் பாத்து இப்படி வை. பொறுமை. அப்பாடி. இதுல கைப்பொடி இல்லையே, எப்படி ஆட்டுறது? என்னம்மா நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட பிறகு இப்படி சொல்ற? கைப்பொடி இத்து போய் கீழே விழுந்திருக்கும் போல. இப்ப என்ன பண்ணலாம்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். Guys, your time is up. ஸ்டாப் பண்ணுங்க. Stop. மிஸ்டர் Nalan, நலன், your time is up. Okay, done. Okay? Done. I think we'll start from her. சேகர், What is he your doing? time's up. Ask him to stop him, man. Stop. Time is up. Yeah. Sara, time's up. Sarah, your time is up. Okay. Akshaya, your time's up. ஓகே, ஒருத்தரை தவிர மத்த எல்லாருமே அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங்ல சமைச்சு முடிச்சிட்டீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய கைத்தட்டல். உங்க டிஷ்ஷஸ டேஸ்ட் பண்ணி சோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் உங்க பிளேஸ்லயே இருங்க. ஜட்ஜஸ் வந்து உங்க டிஷ்ஷஸ ரிவ்யூ பண்ணி மார்க்ஸ் போடுவாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஜட்ஜஸ் நீங்க போய் டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணுங்க மேம். ஓ, உங்க டிஷ் பேர் என்ன? கார்ன் ஃப்ரான்சிஸ். நைஸ். குட் ட்ரை. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்திருக்கலாம். Yeah, even I felt the same. எல்லாம் ரெடி மேடம். பரவாயில்ல, 15 மினிட்ஸ்ல ஏதோ பண்ணிட்டீங்களே. என்ன டிஷ் சமையந்து இது? மொயிங்கா. மொயிங்காவா? அதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தமயந்தி? என்னாச்சு மேடம்? இது வேற லெவல்ல இருக்கு. இட்ஸ் சூப்பர். Thank you மேடம். Super. Good. பா, பின்னிட்டீங்க தமயந்தி. சத்தியமா நான் உங்களை பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். 20 ரூபாய் சாப்பாடு சமைக்கிறவங்க தானே இவங்கெல்லாம். எங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃபுட்லாம் செய்ய போறாங்க, அதுவும் 15 மினிட்ஸ்ல. கண்டிப்பா காலி ஆயிடுவீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அட்டகாசமா பண்ணி காமிச்சிட்டீங்க. உங்களை குறைச்ச எடை போட்டதுக்கு ஐ எம் சோ சாரி. பரவாயில்ல. ஹலோ, அதான் இவ்வளோ சொல்றாங்கல்ல,
கொஞ்சம் எப்பயாவது சிரிக்கலாமே. ம். உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தமயந்தி. இவ்வளவு ஷார்ட் டைம்ல இது நீங்க செஞ்சதுதான் ஹைலைட். அதுக்கே உங்களுக்கு ஹை மார்க்ஸ் தான் கொடுக்கணும். ஃபேண்டாஸ்டிக் அண்ட் கங்க்ராட்ஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நைஸ் பிரசன்டேஷன். இவர் சமைச்சத நாம ஜட்ஜ் பண்ணவே தேவையில்லை. நல்லா தான் சமைச்சிருப்பாரு. You should try and give me the honest judgment. எப்படிங்க எப்படி இவ்வளவு பிரமாதமான டெக்ஸ்டர் கொண்டு வந்தீங்க? Fantastic. This is mind blowing. Keep it up. It's actually very very simple thing only. ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மீட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கரெக்டான டெம்பரேச்சர்ல அந்த டெண்டர்னஸோட குக் பண்ணா ஃபைனலி அந்த சாஸ் தான் ரொம்ப மேட்ரே. அதை மட்டும் கரெக்டா மிக்ஸ் பண்ணி அதை பாயில் பண்ணா it will be just amazing. Wow. Good. Guys, எல்லாரும் இங்க வாங்களே. நலன் செஞ்ச டிஷ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. Guys, எல்லாரும் இங்க வாங்க. வாங்க வாங்க. கம். இங்க நலன் சமைச்சத டேஸ்ட் பண்ணி பாருங்க. Come on. Please try. Guys, வாங்க. Taste it. Come on. நல்லா இருக்கு பாருங்க. கொடுங்க. தமயந்தி, ஏன் அங்கே நிக்கிறீங்க? Thank you. வாங்க. வாங்க. வாங்க தமயந்தி. வாங்க தமயந்தி. Taste it. என்ன ஜட்ஜ் எல்லாம் பாராட்டதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டியா? இதெல்லாம் சாம்பிள் தான். இன்னும் போக போக பாரு. அட சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க தமயந்தி. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு தமயந்தி? சூப்பரா இருக்குங்க. செம்மையா செஞ்சிருக்கீங்க. கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எல்லா ரவுண்டையும் இதே மாதிரி கலக்குங்க. ஜட்ஜஸ், அடுத்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணலாமா? Yeah. Okay, ma'am, let's go. Oh, wow. What is this? Wow, let me taste it. I think she has cooked tandoori. It looks promising. I think it tastes delicious. Let me taste it. ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. Okay, super. Oh my god, this is amazing. Very nice. சாரா, எனக்கு என்னமோ இந்த காம்படிஷன் ஃபேரா போகுன்ற நம்பிக்கையே இல்ல. ஏய், என்னப்பா சொல்ற? எதுக்காக திடீர்னு உனக்கு இந்த டவுட்? பின்ன என்ன, நம்ம எல்லாரும் தான் சமைச்சிருந்தோம். நம்ம கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் கூட பேசவே இல்ல அந்த ஜட்ஜஸ். சும்மா பேருக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு மார்க் நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அதே நலன் கிட்டயும் தமயந்தி கிட்டயும் போகும்போது மட்டும் நின்னு நிதானமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. என்ன இதெல்லாம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா சித்தார்த், என்ன பேர் வந்திருக்கு? நீ யாரை பார்த்து இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? எனக்கு கூட இந்த பேர் தோணல தாத்தா. ஆனா இந்த பேர் வந்திருக்கு. ஆனா இத யாரு எழுதுனா? இதான் தாத்தா, பாப்பாக்கு ரொம்ப பொருத்தமான பேரா இருக்கும். சரி, முதல்ல அதுல என்ன பேர் வந்திருக்குப்பா, அத சொல்லு. நீங்களே படிங்க.
என்ன பேரா இருக்கும் அது? தெரியலையேப்பா. இப்போ அது ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ம். பொம்மி ஆசைப்பட்ட மாதிரியே நீ தசாவதானியா வரணும், சரியா? சித்தார்த், நீ ஏன்பா அந்த பேரை பார்த்ததும் ஒரு மாதிரியான? அது பொம்மி செலக்ட் பண்ண பேரு தாத்தா. என்ன பொம்மி, இது பலமான யோசனையில இருக்க போல. வேம்பு சார், நமக்கு பாப்பா பிறந்தா அதுக்கு பேர் வைக்க நாம தடுமாறவே கூடாது. அதான் ஒரு நல்ல பேரா யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, யோசிச்சா போச்சு. ஆதிரான வைக்கலாமா? நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் நல்ல பேரா யோசிங்க வேம்பு சார். புடிச்சிட்டேன், அனிகா. இன்னும் கொஞ்சம் நல்ல பேரா? நீ ஏதோ மைண்ட்ல ஒரு பேரை யோசிச்சு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அதையே சொல்லு. வேம்பு சார், நமக்கு பாப்பா பிறந்தா தசாவதானியா பிறக்கணும்னு எனக்கு ஆசை வேம்பு சார். ஓ, அதனால நம்ம பாப்பாக்கு வேதான்னு பேர் வைக்கணும் வேம்பு சார். வேதாங்கிற பேருக்கும் தசாவதானிக்கும் என்ன பொம்மி சம்பந்தம்? வேம்பு சார், வேதானா அறிவு, கத்துக்கிறதுன்னு இப்படி பல அர்த்தம் இருக்கு. அதுவும் இல்லாம வேன்னு உங்க பேரோட முதல் எழுத்தும் வருதுல்ல. ஏய், என் பேர் சித்தார்த், இதுல எங்க வே வருது? எல்லாரும் உங்களை சித்தார்த்தன்னு கூப்பிடுறாங்க, ஆனா நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்? வேம்பு சார்னு. அப்போ முதல் எழுத்து வேணு தானே ஆரம்பிக்குது. ஆமா. அதனால நமக்கு பாப்பா பிறந்தா கண்டிப்பா வேதான்னு தான் பேர் வைக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வார்டு அங்கிள்? ஆமாமா, இந்த வார்டு தான். சிஸ்டர், 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 இந்த பாப்பா அவங்க அம்மாவை பார்க்கணும்னு அழுதுட்டே இருக்கா. ஒரு 2 மினிட்ஸ் அலோவ் பண்றீங்களா? போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. இருங்க பார்க்கலாம். அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் சார், விசிட்டிங் ஹவர்ஸ்ல வந்து பாருங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறீங்களே. நீங்க ஒருத்தரா வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என் வேலை என்ன ஆகும்னு தெரியுமா? போங்க சார், சும்மா டென்ஷன் படுத்திக்கிட்டு போங்க. சிஸ்டர், அழாதீங்க. அம்மா பார்க்கணும், அம்மா பார்க்கணும். இதோட 7வது வாட்டி திட்டு வாங்கிட்டேன். உனக்கு சந்தோஷமா? நீங்கெல்லாம் என்னமோ ஹாஸ்பிட்டல் ஓனர் மாதிரி. நீங்க சொன்னா அந்த நர்ஸ் கேட்கணும் நம்பி வந்த பாரு. என்ன சொல்லணும்? சும்மா நோய் நோயின் பண்ணாத, வா போலாம். சொன்னா கேடு, அடம் பிடிக்காத, வா. என்ன பி, இந்த நர்ஸ் நம்மள மதிக்கவே இல்ல. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான். தெரிஞ்சா இப்படி பேச மாட்டாங்க. அந்த குழந்தைக்காக கூட அவங்க ஃபீல் பண்ணவே இல்ல அபி. நாம ஏன் அப்பா கிட்ட இந்த சிஸ்டர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது?
அஞ்சலி சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அந்த சிஸ்டரோட நேம கூட பார்த்துட்டேன். அப்படியா? அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவரு நீங்க ஏன் கேபின்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னு நம்மளே திட்டுவாரு. முதல்ல அந்த பொண்ணை அவங்க அம்மாவை பார்க்க வைக்கணும். அதுக்கு இந்த சிஸ்டரை இங்க இருந்து அனுப்பணும். அதுக்கு தான் இப்ப ஐடியா என்னன்னு யோசிக்கிறேன். கிடைச்சிருச்சு, ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? அங்க பாருங்க. என்ன அஞ்சலி, ஆரம்பிக்கலாமா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. சரிதா சிஸ்டர், எங்க இருந்தாலும் அட்மிட்க்கு வரவும். சரிதா சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லார்கிட்டயும் ஓகே டாக்டர், சீக்கிரம் போங்க. ஓகே. அட்மிட்க்கு வரவும். சார், நம்ம ஹாஸ்பிட்டல் மைக்ல யாரோ குழந்தை பேசுற மாதிரி இருக்கு சார். இந்த டைம்ல எதுக்கு கூப்பிடுறாங்க? யார் கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேன். ஐயோ, அஞ்சலி பேசுறீங்களா? போன்ல உங்க குரல் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுதா? அதான் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. நான் தனியா இருக்கேன். அதான் ரிசப்ஷன்ல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் அபி, கவின், காவியாலாம் எங்க போனாங்க? தெரியலையே. நாங்க அப்பா ரூம்ல உட்கார்ந்திருந்தோமா, போர் அடிச்சது, வெளியே வந்துட்டோம். அப்ப பார்த்து அப்பா வந்துட்டாரு. உடனே ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி வந்துட்டோம். நான் ரிசப்ஷன்ல இருக்கேன். அபி, கவின், காவியா எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி, நான் போன் வச்சிட்டுமா? அஞ்சலி, அஞ்சலி, நினைச்ச மாதிரியே குழந்தைங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. எங்கேயாவது போய் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா எழில் சார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. நம்மள தானே திட்டுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனை ஆகுறதுக்குள்ள நாமளே அங்க போய் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். ஹலோ, டாக்டர் குமார் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க வாங்க. பாப்பா, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? கீழே இறங்குங்க. இங்கெல்லாம் வந்து உட்கார கூடாது. எங்க யார் குழந்தை இது? யார் கூட வந்திருக்காங்க? பாப்பா, யார் நீங்க? உங்க மம்மி டாடிலாம் எங்க? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். டியூட்டி நேரத்துல நீங்க எங்க போனீங்க? போன் வந்துட்டே இருக்கு, எடுக்காம எங்க போனீங்க? சொல்லுங்க. இந்த பாப்பா யாரோட வந்தாங்க? இங்க யாருக்காவது தெரியுமா? தெரியலங்க, ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கு. கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. யார் பாப்பா நீங்க? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. டியூட்டி டைம்ல எங்க போனீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? மேடம், இது எழில் சாரோட குழந்தை. ஓ, யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப பதில் சொல்லுங்க. எங்க போயிருந்தீங்க? நான் வந்து 3 கால் பேசிட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ண போயிருந்தேன் பாப்பா. ஓ ஓ, அப்பா வந்துட்டாரு. மறைச்சுக்கோங்க, மறைச்சுக்கோங்க, மறைச்சுக்கோங்களே. ஏன், என்ன ஆச்சு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அஞ்சலி, வெளியில வா.
உங்க எல்லாரையும் நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன். நீங்க என்ன பண்ற? சும்மா போர் அடிச்சுச்சுன்னு வந்தேன். அபி, கவின், காவ்யா அவங்களாம் எங்க? தெரியல. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? பதில் சொல்லு, எங்க போயிருக்காங்க? நிஜமாவே தெரியல. வாங்க போய் தேடலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, ஐயோ ஐயோ, என்னாச்சு காவேரி? ஏன் இப்படி தூங்கி எந்திரிக்கும் போது பதட்டமா இருக்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? என் கழுத்துல தாலி இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு புருஷன் இருக்காரா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவும் இல்லாம யாரோ என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரியும் ஐயர் மந்திரம் சொல்ற மாதிரியும் எல்லாரும் அட்சதை தூவி ஆசீர்வாதம் செய்யற மாதிரியும் ஒரு காட்சி மண்டைக்குள்ள வந்து வந்து போகுது. அப்போ எதுதான் உண்மை? டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னது உண்மையா? இல்ல இந்த போட்டோல கழுத்துல தாலியோட இருக்கேனே இது உண்மையா? எதுதான் உண்மையா இருக்கும்? அப்போ நான் யாரு? என்னோட புருஷன் யாரு? அவர் எங்க இருக்காரு? எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்குன்னா அப்புறம் ஏன் முருகனை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வருது? எவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தாலும் ஏன் அவர் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வருது? ஏன் அந்த ஈர்ப்பு காதலா மாறுச்சு? ஏன் கடவுளே, என் லைஃப்ல ஏன் இப்படி ஒரு குழப்பம்? காவேரி, என்னாச்சு காவேரி? ஏன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? காவேரி, ஏன் இப்படி தூங்கி எந்திருக்கிறப்ப பதட்டமா எந்திரிச்சிருக்கிற? என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அண்ணி, கெட்ட கனவா இல்ல நல்ல கனவான்னு தெரியல. சாரி அண்ணி, நான் கண்ட கனவால காஃபிய வேற தட்டி விட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். போனா போகுது, ஒரு காஃபி தானே. சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் கீழே கொட்டின இந்த காஃபியை க்ளீன் பண்ணிடுறேன். அண்ணி அண்ணி பரவாயில்ல அண்ணி, நானே காஃபியை க்ளீன் பண்ணிடுறேன். நீங்க போங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல காவேரி, இந்த கிளீனிங் ஒர்க்ல நான் பாத்துக்கிறேன். நீ ஏற்கனவே பதட்டமா இருக்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. போ போ. அண்ணி அண்ணி அண்ணி, நான் பாத்துக்கிறேன் அண்ணி, நீங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ விடு காவேரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாங்க எதுவுமே தப்பா சொல்லீங்க. நீங்க வேணா போய் பாருங்களேன். தானா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, காலையில இருந்து ஜானகி அம்மாவையும் காணோம். அப்போ வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்.
இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. அடிமடியில கை வைக்கிறாங்க. நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. எங்க தானே அப்படியெல்லாம் வெளியில போறவ இல்லைங்க. அதுவும் நீங்க ஜானகி மேல குறை சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. அம்மா, சொல்றதுக்கே எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சொல்லிதானே ஆகணும். சொல்லணுங்கிறதுக்காக எங்க அண்ணியை பத்தி பேசுறதெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம். தம்பி, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு யாராவது போய் பார்க்கலாம்ல? ஏன் யாருமே ஒரு தடவை கூட போய் பார்க்க மாட்டேன்றீங்க? அதை பார்த்து தான் நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா நீங்க தப்பு சொல்லிட்டு இருக்கிறது அப்பேற்பட்டவங்க மேல. ஏங்க, நாங்க சொல்றது உண்மைங்க. நம்புறதும் நம்பாததும் அப்புறம் உங்க இஷ்டம். சிவா அண்ணே, அண்ணியும் தனாவும் எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்து கூட்டு வா. அண்ணே, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டிட்டு வான்னு சொன்ன. சரிண்ணே. அண்ணி, அத்தை, அண்ணி. டேய் சீனு, எங்கடா போனாங்க? தெரியலையே. சரி வா, மேல பாப்போம். அண்ணி, அண்ணி, சரி வா. அண்ணி, அத்தை, அண்ணா, அண்ணி எங்கேயும் காணண்ண. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுவா இருந்தாலும் என் பொண்ணு சாருவுக்கு முதல் சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு செய்யணும். செய்யுங்க. சரி சீனு, அவங்க சொல்ற மாதிரியே பண்ணிரு. சரிப்பா. ஒரு நிமிஷம் இரு சீனு. எது முறையோ அதை செய். சீனு, முதல்ல மாயாவுக்கு பூ கொடு. கொடு. நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? அதான் ஜோசியரை பண்ணலான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நீங்க மாத்தி பேசுறீங்க?
நானும் ஜோசியர் முதல்ல சொன்ன முறையில தான் இந்த சடங்கை செய்ய சொல்றேன். இத பாருங்க, நீங்க ஏதோ இத விளையாட்டு விஷயம் மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல வாழ போறது என் பொண்ணு சாரு. அவளுக்கு தானே முத மரியாதை கொடுக்கணும். அதுக்கு நீங்க எதுக்கு தடையா இருக்கீங்க? என்னங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்போம்னு நினைச்சீங்களா? இந்த பாருங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. என்ன நாங்க தேவையெல்லாம் வார்த்தையை விட்டோம்? வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ போற என் பொண்ணுக்கும் மரியாதை கிடைக்கல, எங்களுக்கும் மரியாதை கிடைக்கல. சடங்கு பண்ற முறையா இது? பாருங்க, உங்க அண்ணன் ஜோசியக்கார்ட்ட கேட்டு தானே இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் மாயாவுக்கு தான் முதல் சடங்கு செய்யணும்னா பொண்ணா குடுக்கற நான் எப்படியா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? கல்யாணங்கிறது ரெண்டு பேத்துக்கு பொதுவான விஷயம் தானே. பையனுக்கு கொடுக்கற மரியாதை என் பொண்ணுக்கு கொடுக்கணும். அது பையனுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்கன்னா இதையெல்லாம் பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? பாருங்க, நான் கேட்கறது ரொம்ப சாதாரண விஷயம். இத கூட செய்யலன்னா அப்புறம் எப்படி? மாப்பிள்ள, முதல்ல நீங்க என் பொண்ணுக்கு சடங்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் செய்யலாம். அப்படி செய்யலனா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் ராம், என்னை அடிச்சிட்டியா? என்னை அடிச்சிட்டல நீ? உன் சித்தப்பாவே அடிச்சிட்டல நீ? அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுன்னு தெரியுமாடா? என்ன ஆகும்? நான் கையால் அடிச்சேன், அவர் செருப்பால் அடிப்பாரு. டேய், உங்களெல்லாம் செருப்பால் அடிச்சாலும் புத்தி வருமானு தெரியல. ஃப்ராடு. டேய், நான் தூக்கி வளர்த்த புள்ளடா நீ. என்னைய அடிக்கிறியா நீ? ஐபிஎஸ் ஆயிட்டா பெரிய இவனா நீ? ஐபிஎஸ்னா என் கால் தூசுக்கு சமண்டா. ஹலோ இருங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து டார்ச்சர் பண்றியா? டேய் வாடா, வீட்டுக்கு வாடா. வாடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உண்மையா நீங்க யாருன்னு காட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. மரியாதையா மன்னிப்பு கேளு, போயிடுறேன். இல்ல உங்களெல்லாம் இப்படி விசாரிச்சா நல்லா இருக்காது, மரியாதையாவும் இருக்காது. அண்ணே, ஒரு 4-5 லத்தி எடுத்துட்டு வாங்களேன். என்னது? டேய் 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 ராம், எதுக்குடா? ராம் எதுக்குடா? 4-5 போதுமா சார்? உடைய வாங்கிக்கிறேன், ரெடியா வச்சுக்கோங்க. நிறைய இருக்கு சார், யூஸ் பண்ணாம புதுசாவே இருக்கு சார். நல்லதா போச்சு, எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன் சார். ராம் 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 வேணா வேணா ராம், சொன்ன கேளு ராம். அண்ணா வேணா அண்ணா, அண்ணா ராம் வேணா வேணா, உனக்கு லாஸ்ட் வார்னிங். சொன்னா கேளு. ராம் ராம் வேணா, ராம் ராம் வேணா. ஐயோ வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. வேணா 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 ராம், வேணா வேணா. ஐயோ புடிச்சு வாங்க. யோ யோ எந்திரியா, வெளியே வா, வெளியே வா. வேணா வேணா ராம். ஐயோ அம்மா. கை வலிக்குது சார், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். ஏய் சார், காஃபி கொடு. சரிங்க சார். ராம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இன்னும் முடியலையே. வலி தாங்கல. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இன்டர்வலா இன்னும் இருக்கா? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? இனிமேதான் முழுசாவே ஆரம்பிக்க போகுது. அண்ணா, முதல்ல சார் அடிப்பாரு, அப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் அடிப்பாங்க, அப்புறமா புதுசா டியூட்டிக்கு வர்றவங்களும் அடிப்பாங்க. ஜாலியா இருக்கும். ராம் வேணா ராம். வாசோண்ணே, வேட்டி சட்டையை உருவிட்டு அண்டர்வியரோட லாக்அப்ல உட்கார வைங்க, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். ராம், ஏய் சட்டையை கழட்டா. ராம், நான் உன் சித்தப்பாடா ராம். ஏய் கலட்ரா. அதனாலதான் ட்ரௌசரோட விட சொல்லியிருக்கேன். இல்ல அதுவும் இருக்காது.
வா சொன்ன. சார் சார் நான் பாத்துக்கிறேன் சார். ஏய் வா. நான் வரல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ 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 என்னங்க அர்ச்சனா. ஐயோ கடவுளே, என்னங்க இது கோலம்? எங்க என்னங்க இதெல்லாம்? சத்தியமா என்னால முடியல. ஐயோ யாருங்க? யார் அடிச்சது? ராம் சார் தான் என்ன அடிச்சது. ராம் சார்? அவர் உங்க சித்தப்பா சார். அப்படியா? சித்தப்பானா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சார்? துரோகம் பண்ணக்கூடாது. பண்ணின துரோகத்துக்கு கொலை கேஸ் போட்டு உள்ள வைக்க போறேன். அப்புறம் 14 வருஷம். ஐயோ 14 வருஷமா? 14 வருஷமா? ஐயோ கடவுளே. இல்லனா தூக்கு. தூக்கா? 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 ராம் சார் ஸ்டாப் இட். என்ன நடந்துச்சு? அந்த டெய்லருங்க எங்க இருக்காங்க? என்ன பண்ணுனீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ராம். சார். இன்ஸ்பெக்டர் சார், கொலை கேஸ் எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே. கொலை கேஸா? ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராம் சார் சொன்னா விட்டுருவீங்களா சார்? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அது நான்சி ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் மூலமா வீட்டுக்கு போனவங்கள வழி மறிச்சு கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெக்கமா இல்ல? சோறு தானே திங்குறீங்க. அந்த கம்பெனி வருமானத்தால் தானே நீங்க வாழ்றீங்க. சாரி ராம். சாரி ராம் சார். பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எந்த ஸ்டேஷன் கண்டுபிடிங்க. ஓகே சார். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? அந்த நான்சி தான் நீ சீதா கூட சேர்ந்துருன்னு சொன்னா. என்ன சொல்லி மயக்கினாங்க? அவ பேர்ல இருக்கிற ஷேர எனக்கு தரேன்னு சொன்னா. சார், எந்த ஸ்டேஷன்ல கேட்டாலும் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க சார். மறைக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அது நான் தள்ளி நின்னுதான் பார்த்தேன். பேர் சரியா தெரியல. முகமே எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க? அது நீயும் சாரி, நீங்களும் சீதாவும் ஒரு காலனி ஏரியால இருந்தீங்கல்ல, அந்த ஏரியாவோட பக்கத்து ரோட்ல. ஹலோ சார், நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் எல்லாமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லொகேஷன் தான் சார் காட்டுது. எந்த ஸ்டேஷன்? பக்கத்துல இருக்க உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். அப்படியா? ஆமா சார். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார், அந்த லொகேஷன் தான் காட்டுது. ஓகே, தேங்க்ஸ் சார். கண்டுபிடிச்சாச்சு சார். நம்ம ஏரியா உமன் ஸ்டேஷன் தான் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அது என்ன பாக்கலண்ணா, பக்கத்துல இருந்தானே குமாரு. யாரு அவனா? அந்த தொண்டையில் ஆபரேஷன் கோகி குமாரா? ஆமாண்ணா, டீப் லவ்வாண்ணா. பாத்தியா கண்மணி? பாண்டியனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி போய் வெளில வந்து ஜாலியா சுத்தின்னு இருக்கிறான்.
அவன் மூஞ்ச பாரு கண்மணி. கொஞ்சமாவது ஒருத்தனை கொண்டுட்டோமேனு வருத்தம் தெரியுதா? இதான் துட்டுக்கு இருக்கிற மவுசு. கொலை பண்ணிட்டு அதுக்கான தண்டனையை அனுபவிக்காம ஜாலியா சுத்தி நிற்கிறான். குடும்பமா சேர்ந்து நல்லவங்களாட்ட நடிச்சுன்னு இருக்காங்க. நான் கூட சொன்னேன், இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளில விடக்கூடாது, லாக்அப்லேயே வச்சு காலி பண்ணுன்னு. வீரா தான் வேணான்னு சொல்லிடுச்சு. ஏதாவது ஒரு வழியில பாண்டியன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும். சாமியாவது இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் கண்மணி. விட்டுறாத கண்மணி. ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்க உன் கையில ஒரு பெரிய ஆயுதம் கிடைக்க போகுது. அத கெட்டியா புடிச்சுக்கோ. அத வச்சு நீ பழிய தீர்த்துக்கோ. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை கொடுத்துரு. இது இப்படிதான் ஏதாவது வளர்க்கிட்டு இருக்கோம், நீ கண்டுக்காத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் செஞ்ச தப்பு திருத்திக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற வழி இது ஒண்ணுதான். எப்படியாவது கண்மணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா நீ தான் ஒத்துக்க வைக்கணும். ஆர்த்தி எடுத்துக்கங்க. குங்குமம் வாங்கிப்பா. ஏங்க, ஏற்கனவே அப்பா பேசின விஷயம்தான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வர சொன்னேன். ஏதோ இறக்கப்பட்டு நடந்த தப்புக்காக நான் இதை சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். இவ்வளவு அவசரமா நான் பாட்டின வரிசை அதை பத்தி பேசுறது தப்பு தான். ஆனா நல்ல விஷயம் ஏதாவது ஒன்னே நந்தா அத நல்லதுன்னு யோசிக்கிறோம். கம்பல் பண்ணல. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு. எனக்கு சம்மதம். நிஜமா தான் சொல்றியா? இல்ல அப்பா வீட்டுக்கு வந்து கேட்கும்போது சம்மதம் இல்லைன்னு சொன்னேன்.
அதான் அப்போ மனசுக்கு தப்புன்னு தோணுச்சு. ஆனா இப்போ ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்க உன் கையில ஒரு பெரிய ஆயுதம் கிடைக்க போகுது. அத கெட்டியா புடிச்சுக்கோ. அத வச்சு நீ பழிய தீர்த்துக்கோ. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை கொடுத்துரு. இப்போ உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான் சரின்னு தோணுது. என்ன முடிவு சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டமா இருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனே அப்பா கிட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து பேச சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.